புரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவையா தேவையில்லையா? முதல்ல இது யாருக்கு ரெக்வயர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங்ல இருக்காங்க, இல்ல அத்லெட்டா இருக்காங்க, இல்ல ஸ்பெஷல் டயட்டரி ரெக்வயர்மெண்ட் இருக்குன்னா, அவங்களுக்கு தான் இதோட நீட் இருக்கு. ஸோ காமனா எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. ஒரு நார்மலா ஒரு அடல்ட்டுக்கு 0.75 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பெர் கிலோகிராம் ஆஃப் தேர் பாடி வெயிட் தான் ஆக்சுவல் ரெக்வயர்மெண்ட். இது ஆவரேஜா பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 55 கிராம்ஸ் ரெக்வயர்மெண்ட் இருக்கு அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 45 கிராம்ஸ் ரெக்வயர்மெண்ட் இருக்கு. இதை நீங்க நார்மலாவே உங்க ஃபுட் இன்டேக்லயே நீங்க மீட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். லைக் இந்த எக்கு, சிக்கன், பன்னீர், டோஃபு அண்ட் சோயா ப்ராடக்ட்ஸ், லெக்யூம்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணாலே நீங்கள் மீட் பண்ணிடலாம். ஸோ இதை உங்கள் டயட்டில் நீங்கள் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணாலே போதும். அன்வான்டாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் தான் கொண்டு போய் விடும். லைக் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிறது, ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறது, டயரியா, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கிட்னி இஷ்யூஸ் வரும். லைக் நீங்கள் இது சப்ளிமெண்ட்டாக எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் போது அது உங்கள் எக்ஸ்க்ரீஷன் மூலமாக தான் வெளியில் வரும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்சிவான சப்ளிமெண்ட் தான். அதுக்கு நீங்கள் நேச்சுரல் சோர்ஸே எடுக்கும் போது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களோட டெய்லி ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்களே வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன் ஷேக் இருக்குது. அந்த ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ப்ரோட்டீன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.